Hi friends, welcome to our channel Toppers Academy தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் GE 3151 தமிழர் மரபு ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் மேக்ஸிமம் படிச்சுட்டு போனாவே மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்கள் எக்ஸாம்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். அண்ட் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே நீங்கள் 4 பேஜ் அளவுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ரைட் பண்ணி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பு சட்டகம் எல்லாருமே போட்டு எழுதுங்க. அண்ட் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மேக்ஸிமம் ஆஃப் த கொஷினுக்கு ஆன்சர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆன்சர்ஸ் கூட கோத்ரூ பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கருத்துக்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கண்டெய்ன்ட் இன் திருக்குறள். செகண்ட் ஒன் சங்க தமிழர்களின் சமய கொள்கைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சங்கம் தமிழ்ஸ். தேர்ட் ஒன் பாரதியாரும் பாரதிதாசனும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பாரதியார் அண்ட் பாரதிதாசன் டு தமிழ். இந்த 3 கொஷின் பார்த்தாவே மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தளவு ஃபஸ்ட் ஒன் தமிழக கோவில்கள் பற்றியும் தேர் செய்யும் முறை தேரின் வகைகள் குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, மெத்தட்ஸ் ஆஃப் சேரைட் மேக்கிங், டைப்ஸ் ஆஃப் சேரைட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷினும் கூட. செகண்ட் ஒன் தமிழர்களின் இசை கருவிகள் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்ஸ். தேர்ட் ஒன் குமரிமுனையில் உள்ள திருவள்ளுவர் சிலை குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு அட் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட்டு இந்த 3 கொஷின் பார்த்தாவே யூனிட் 2ல் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 3 பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஒன் தெருக்கூத்து தொடர்பான செய்திகளை கட்டுரை வடிவில் எழுதுக. ரைட் நியூஸ் ரிலேட்டட் டு ஸ்ட்ரீட் ஃபர்னிச்சர் இன் எஸ்ஏ ஃபார்ம். செகண்ட் ஒன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றியும் அவை விளையாடப்படும் முறைகளையும் தொகுத்து எழுதுக. சம்மரைஸ் அண்ட் ரைட் அபவுட் த ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் அண்ட் த வே இன் விச் தே ஆர் பிளேடு. இந்த 2 கொஷின் பார்த்தாவே மேக்ஸிமம் யூனிட் 3லேயே அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 4 பொறுத்தளவு ஃபஸ்ட் கொஷின் தமிழர்களின் திணை கோட்பாடுகள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் திணை. செகண்ட் ஒன் சங்க தமிழர்களின் எழுத்தறிவும் கல்வியறிவும் விவாதிக்க. டிஸ்கஸ் த லிட்ரஸி அண்ட் எஜுகேஷனல் நாலேஜ் ஆஃப் ancient தமிழ்ஸ். தேர்ட் ஒன் சங்ககால நகரம் துறைமுகம் கடல் கடந்த நாடுகளின் சோழர்களின் வெற்றி குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் அபவுட் ஏஷியன்ட் சிட்டிஸ் ஸ்பாட்ஸ் ஓவர்சீஸ் விக்டோரியஸ் அச்சீவ்டு பை த சோலாஸ். நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்தளவு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் இந்திய விடுதலைக்கு தமிழர்களின் பங்களிப்பினை கட்டுரை வடிவில் எழுதுக. ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்ஸ் டு த லிபரேஷன் ஆஃப் இந்தியா. செகண்ட் ஒன் சித்த மருத்துவத்திற்கு தமிழர்கள் ஆற்றிய தொண்டினை எழுதுக. ரைட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் டு சித்தா மெடிசன். தேர்ட் ஒன் சுயமரியாதை இயக்கம் விளக்குக. எக்ஸ்பிளைன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸுமே தரவாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அண்ட் இந்த கொஷினில் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே நீங்கள் கட்டாயம் 4 பேஜ் அளவுக்கு நீங்கள் ஆன்சரை எழுதணும். அண்ட் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி எழுதுங்க. அண்ட் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.